அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ நேற்று நியூ இயர் முதல் வருஷம் பிறந்தது. முதல் வருஷம் பிறந்தது. அப்பா என்ன பண்ணார், என்னை குருசலம் போக சொன்னார். குருசலம்னா பாடிநல்லூரில் குருசலம் இருக்குது. அங்கே போயிட்டு குருவை பார்த்துட்டு அவர் அருளை வாங்கிக்கின்னு வரணும் அப்படின்னு சொன்னார். நானும் விடிய காலையில் போயிட்டு குரு அருளை பெற்றுட்டு வந்தேன். இப்போ இதுதான் இறைவனோட பண்பு. அவர் சொல்கிறதுக்கு நம்ம போகணும், போய் ஐயனோட அருளை நம்ம பெற்றுட்டு வரணும். இதுதான் ஆலயங்கள் தான் தீப வெளிச்சம். நம்மளுக்கு தீபம் ஏற்றுறது, நம்ம உடலில் தீபம் ஏற்றுறது ஆலயம்தான். அதுக்கு தான் தீப வெளிச்சம்னு சொல்கிறது ஆலயத்தை. தீபம் நம்ம உடலில் ஏற்றி நம்மளை உடல் நலத்தை நல்லா வச்சுருக்கிறது ஆலயங்கள் தான். மனுஷன் ஒரு நாளும் நல்ல மாதிரி வச்சு இப்போ மனுஷன் ஆசைன்னு போகிறதுனால நம்ம உடம்பு ஒரு ஆதாயமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆன்மீகவாதியும் சரி, அரசியல்வாதியும் சரி, டாக்டருங்களும் சரி, எல்லாருமே நம்ம உடலை ஒரு ஆதாயமாக இது பண்ணிக்கிறாங்க. இதை செஞ்சால் நல்லது நடக்கும், அதை செஞ்சால் நல்லது நடக்கும். இப்போ ஆன்மீகவாதி என்ன பண்ணுறாங்க, நம்ம பின்னாடியே வர சொல்லிவிட்டு அவங்க ஆதாயத்தை சம்பாதிக்கிறாங்க. இந்த டாக்டருங்கன்ற பண்ணுறாங்க, நம்மளுக்கு சின்ன உடல் நலம் இது வந்ததுன்னா அதை பெருசாக்கி நம்ம உடம்பு நல்லதை நாசம் பண்ணுறாங்க. இந்த வியாபாரிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் கலப்படங்கள் கலந்து உடலில் அழிக்கிறாங்க. கண்டதெல்லாம் இப்போ கலந்து முன்ன உணவே மருந்தாக இருந்தது. இப்போ உணவே நம்மளுக்கு ஒரு விஷமாக ஆயிட்டு இருக்குது. அதனால் நம்ம உடல் பாதிக்குது. நம்மளுக்கு தேவையில்லாத இது அவங்க ஆசைக்கு நம்ம உடலை விதைய போட்டு அவங்க ஆதாயத்தை சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆன்மீகவாதியும் என்ன பண்ணுறாங்க, உங்கள் ஆசைங்களை விதையாக எடுத்துக்கின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் உங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நன்மை தீமை பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் மூலாதாரம் என்னன்னா உங்கள் ஆசை தான். நம்மளுக்கு போதும் என்ற மனமே புன்னகைக்கு விருந்துன்னு அப்பா சொல்கிறார். அப்போ போதும் நம்ம நினச்சிக்கும் போது தான் இறைவன் நம்மளுக்குள்ளே வர்றார். போதும், இது போதும், நம்மளுக்கு இறைவன் கொடுத்தது போதும்னு நினைக்கணும். அப்போ போதும்ன்னும் போது தான் இறைவன் உங்களுக்குள்ளே வர்றார். நீங்கள் வேணும்னு ஒன்றுனா நம்மளுக்கு எதுவுமே இறைவன் என்றைக்குமே வந்தது கிடையாது. இப்போ ஆன்மீகவாதிகிட்டெல்லாம் இறைவன் வரவே மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு நம்ம எல்லாமே தவறாக நடக்குது. ஏன்னா முதல் தவறு மக்களை கூப்பிட்டு அவங்கள துன்புறுத்துறது தான் முதல் காரியம். அவங்கள அடிமையாக்கிறது, துன்புறுத்துறது, வேலை செய்யக்கூடாத பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்க வேலை செஞ்சால் தான் உலகத்தையும் காப்பாற்ற முடியும், வீட்டையும் காப்பாற்ற முடியும். அப்போ வேலை செய்ய முடியாது, அவங்கள சும்மா கிடக்க சொல்லிவிட்டு அந்த ஜீவ ஆத்மாவை நான் திறக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சும்மா இருந்த ஒரு மனிதன் ஒரு 2 நாளைக்கு சும்மா இருந்தாலே அவங்களுக்கு உடல் பாதிக்கும். இப்போது ஒரு மிஷின் கூட தான் இருக்குது. இப்போ என் மிஷின் இருக்குது. இப்போது எலக்ட்ரானிக் மிஷின் நிறைய இருக்குது. எலக்ட்ரானிக்குனால இறைவன் தான், இந்த கரண்ட்டுனால இறைவன் தான். அப்போ இறைவன் இருக்கும்போது அந்த மிஷின் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே போட்டு கிடக்கும், இல்லை ஒரு வாரம் போட்டு கிடக்கும். அப்போ போடும்போது அந்த மிஷின் வேலை செய்யாது. ஏன்னா அது அந்த கரண்ட்டை சுவாசிச்சுக்கினே இருந்துக்குது. இயற்கை மூலிமா அந்த கரண்ட்டு நம்ம 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 அந்த கரண்ட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ யூஸ் பண்ணும்போது அந்த மிஷின் ஓடின்னு இருக்குது. எந்த மிஷினுமே தான், ஃபேன்லேருந்து லைட்லேருந்து எல்லா மிஷினுமே ஒரு வாரம் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த கரண்ட்டு அதில் பாஸ் ஆகினே இருந்தது. அப்போ பாஸ் ஆகிடும்போது அந்த மிஷின் நல்லா ஓடின்னு இருக்கும். ஓடின்னு இருக்கும். அப்போ திடீர்னு அந்த நம்ம நம்ம ஓட்டல என்னவோ காரணத்தில் நம்ம போயிடும். அப்போ அதெல்லாம் ஜாம் ஆகிடும். அந்த இதுவெல்லாம் ஜாம் ஆகிடும். ஜாம் ஆகிட்டு அது வேலை செய்யாது. அதே மாதிரி தான் நீங்கள் ஆன்மீக கிட்ட போகும்போது நம்ம இயற்கை மூலிமா கரண்ட்டை பாஸ் ஆக்கின்னு இருக்கிறோம். எப்படி பாஸ் ஆக்குறோன்னு அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். முதல்ல நம்ம இயற்கை மூலயமா கரண்ட்டு தான் நம்ம உடல் பாஸ் ஆகி நம்ம இப்போ இயற்கை எப்படியோ அதே மாதிரி தான் நம்புகிறோம்.
நம்ம உடம்புல வந்து கரண்ட்டுக்கு தான் பாஸ் ஆகும். கரண்ட்டு பாஸ் ஆகும் இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அது வந்து நம்மளுக்கு இறைவன் வந்து இயற்கையிலேயே கொடுத்துருக்குறாரு. இயற்கையிலனா நம்ம இயற்கையில் ஜீரண சக்தி ஆகிற மாதிரி இயற்கையிலே எல்லாமே ஆகிற மாதிரி அப்பா கொடுத்து வச்சுருக்காரு. அதை என்ன பண்ணுவோம் எடுத்துன்னு போய் ஆன்மீகக்காரர்கிட்ட கொடுக்கும்போது அவன் வந்து ஒரே இடத்துல ஒரு கூடாரத்தில் பிடிச்சி போடும்போது அந்த ஆன்மாவெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஜம் ஆகிடும். ஜம் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மா வேலை செய்யாது. அவன் சொல்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியது அவசியம் இருக்கும். ஒரு மனிதன் சொல்கிறது கேட்க வேண்டியது இருக்கும். அந்த இது நம்ம உச்சி திறந்து இருக்கணும். எப்போவுமே வந்து நம்ம வந்து உச்சி திறந்து இருக்கிறது வெட்டா வேலையில் நம்ம ஆன்மீகம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், இறைவன் வந்து இயற்கை மூலியமாக தான் இருக்கிறாரு. நீங்கள் வந்து விட்ட வேலையில் இறைவன் ஆலயம் போய் நம்ம வந்து மரத்தடியிலையோ எங்கேயோ பூஜைகள் பண்ணும்போது இறைவன் வந்து உங்களை சார்ந்து வந்து இயற்கையில் தான் கொடுக்குறாரு. அந்த இதுவே அந்த ஜீவாத்மா திறக்கிறாரு. உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வந்து இறைவன் அந்த வெட்ட வேலையில் தான் கொடுக்குறாரு. வெட்ட வெளியில் தான் வரும். இவங்க கூடாரங்கள் போடும்போது அந்த கூடாரங்கள் போட்டு நம்ம செய்யும் போது ஒரு அந்த கரண்ட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து வரும் நம்மளுக்கு கரண்ட்டு வரும். அது வந்தால் கூட அந்த நம்ம அதை மீறி எடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த யோகா பயிற்சிக்கு இருக்குது. நம்ம வந்து ஒரே நிலையில் இருந்தோம்னா அந்த யோகா பயிற்சியில் நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஆல்பா பவர், தூய ஆல்பா பவர் ஒரு நாளுக்கு வெளியே பாருங்க. ஒரு நாளைக்கு வெளியே போயிட்டு வந்தோடனே அந்த பவர் வரும் நம்மளுக்கு. அந்த பவரை இவங்க வந்து இட்டுன்னு வந்து அதை ஈர்த்துப்பாங்க. திரும்ப வெளியே போவீங்க. திரும்ப வந்து அதை ஈர்த்துப்பாங்க. உள்ளே வர வச்சு அதை இழுத்துட்டு விட்டுடுவாங்க. இப்படி தான் நடக்கும் ஆன்மீகத்தில். அதை வந்து அந்த பவரை இழுத்து அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் ஆன்மீகவாதிலாம் அவ்வளோ பணக்காரங்களாகிடுறாங்க. அவங்க ஏன்னா உங்கள் வளமை ஒரு பணம் வந்து 10 பேர் வந்து 10 ரூபா போட்டாலே அவங்களுக்கு எவ்வளோ வரும் வருமானம். அதே மாதிரி தான் உங்கள் ஆன்மீக பவரெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க பவர் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து இருக்கணும்ல அப்படி. இப்போ மக்களெல்லாம் ஆன்மீகக்காரர்கிட்ட போகிறீங்களே, அப்போ ஆன்மீகத்துக்காரர்கிட்ட போகும்போது அப்போ வந்து நீங்கள் வல்லமையுடன் இருக்கலாம்ல. நீங்கள் யாருமே இருந்ததாக நான் கேள்வியே படலையே. அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்குது. மன அமைதி வந்து நீங்கள் வீட்டில் வந்து யோகா பயிற்சி பண்ணாலும் அந்த மன அமைதி கிடைக்கும். நீங்கள் வந்து தெருவில் உக்காந்துருந்தாலும் அந்த நீங்கள் வந்து சாந்த நிலையில் இருந்தாலே உங்களுக்கு அந்த மன அமைதி கிடச்சிடும். நீங்கள் வந்து ஒரு யோகா பயிற்சியாளர் ஒரு பணம் கொடுத்து தான் போத்தல. நீங்கள் வந்து வீட்லேயே உங்கள் வீட்டில் வந்து சாமி ஆலயத்தில் உக்காந்தாலும் அந்த யோகம் வந்துடும். அதான் யோகா பயிற்சி பண்ணாலும் சும்மாவே உக்காந்துட்டு உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை நினச்சி நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஐயா ஆலயத்தில் போயிட்டிங்கன்னா ஐயாலையோ சித்தாலயம் போனீங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு மன அமைதிக்கு கொடுக்கறதுக்கு தான் அவர் உக்காந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்து இவங்கக்கிட்டலாம் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு காசு சம்பாதிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க தானேப்பா. உங்களுக்கெல்லாம் அது புரிய மாட்டேங்குது. சரி அது விடுங்க. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கோசமே அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கோசமே மனுஷனுக்கோசமே அழிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரான்னு முதல்ல சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து தாய் தந்தை அழுக்காக இருப்பாங்க. அவங்களாம் வந்து நம்மளுக்கோசமே அழிஞ்சு அழுக்காக இருந்தவங்க யாருன்னா முதல்ல தாய் தந்தை தான். தாய் தந்தை வந்து நம்மளுக்கோசமே ஒரு இது விட்டில் பூச்சி மாதிரி நம்மளுக்கோசமே சாவறதும் அவங்க. அதே மாதிரி அந்த உடலை வந்து நம்மளுக்கோசமே அவங்க அம்மா அப்பா அவங்கள எவ்வளோ வளமுடன் வச்சுருப்பாங்க. அவங்க வச்சுருந்தா கூட ஒரு குழந்தைங்கள் பிறந்த பிறக்கும் அவங்க வந்து தன்னை மறந்த நிலையில் தன்னை மறந்துடுவாங்க. இப்போது அவங்க ஆசைகள் எவ்வளோ இருக்கும் உலகத்தில். அப்போ இருந்தால் கூட தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க, தன்னை மறந்து தன்னை அழிச்சிக்கின்னு மெழுகுவத்தி மாதிரி தன்னை அழிச்சிக்கின்னு பிள்ளைகளுக்கோசமே வாழ்வாங்க. அப்போ பிள்ளைகளுக்கோசமே வாழ்ந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறது மறந்துடுவாங்க. ஆண்கள்லாம் வந்து முதல்ல எப்படியோ இருப்பாங்க. அந்த குழந்தைங்கள் பிறந்தவனையும் குழந்தைங்களுக்கோசம் வாழணுன்னு அவங்க ஒரு ஜட்டி கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஜட்டி கூட அவங்களால எடுத்துக்க முடியாது. பொண்டாட்டி நல்லது செய்யணும், குழந்தைங்க நல்லது செய்யணும், உறவினருக்கு நல்லது செய்யணும்னு அவங்க வந்து இது வரைக்கும் வந்து முதல்ல எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆண்கள். அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க பின்னாடி பொண்டாட்டி பின்னாடி போகிறதுக்கே சரியாயிடும். அதுக்கு தான் நான் வந்து எப்போயுமே சொல்லுவேன், என் பையனுக்கு ஆலோசனை சொல்கிறது, எப்பா தம்பி
நீ வந்து என்கிட்ட வந்து என்ன வேணுமோ, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ, நல்ல சாப்பாடு வேணுமோ, அம்மாகிட்ட கேட்டு நீ சாப்பிட்டுக்கோ. சாப்பிட்டுக்கினீன்னா, நீ வந்து காலம் முச்சிலும் நீ ஓட்டத்தில் தான் இருக்க போற. என்கிட்ட 25 வயசு வரைக்கும் இருக்கிற. நீ என்ன சாப்பிட்ணும், நீ என்ன வந்து என்னென்ன சாப்பிட்ணுமோ சாப்பிட்டுக்கோ. நான் வந்து காசு உங்ககிட்ட வந்து பிடிவாதமா கேட்க மாட்டேன். நீ என்ன சாப்பிட்ணுமோ சாப்பிடு. எவ்வளோ முடியுமோ இந்த 25 வயசு காலத்தில நீ சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடு. நீ என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ நல்ல ட்ரெஸ்ஸுங்க வாங்கி போட்டுக்கோ. நல்லா போட்டு நீ என்னென்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறியோ நீ அனுபவிச்சுக்கப்பா. அதே மாரி நீ எங்கெங்கே போகணுமோ போய்க்கோ அப்படின்னுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன் அவனே கேட்பான். எல்லாரும் மாதிரியும் நான் தாய் இருக்க மாட்டேன். நீ என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவி. ஆனால் கெட்டதை அனுபவிக்கக்கூடாது. நல்லதை வந்து உனக்கு ஆசையாக எது எது இருக்குதோ ஆசைக்கு அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கோ அப்படி சொல்லுவேன். ஏம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு கேட்பா. அதுக்கு நான் சொல்லுவேன், அப்பா நீ வந்து கல்யாணம்னு உனக்கு ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டிக்கு நல்லது செய்யறதுக்கு, புள்ளிக்கு குழந்தைக்கு நல்லது செய்யறதுக்கு, அப்புறமேட்டு உறவினருக்கு நல்லது செய்கிறது, அக்கா தங்கச்சிக்கு நல்லது செய்யறதுக்கே போயிடுவப்பா. உன்னால் ஒரு ஜட்டி கூட எடுத்துக்க முடியாது. அதனால் அம்மாக்கிட்ட இருக்கும்போதே நீ வந்து நல்ல மாதிரி இருந்துக்கொன்னு நான் என்னோடய பிள்ளைக்கு நான் உபதேசம் பண்ணுவேன். அப்போ உபதேசம் பண்ணும்போது அவனுக்கும் முடியாது. என் பொண்ணுக்கு உபதேசம் பண்ணுறது என்னென்னா, என்கிட்டே இருக்கும்போது நீ நல்ல வேலைகள் செஞ்சுக்கோ, நீ வேலைகள் செய்யாத, நல்லா தூங்கு. நல்லா என் பொண்ணை தூங்க தான் வச்சுருக்கிறேன் நான். எல்லாரும் என்னை திட்டுவாங்க, ஒரு பொம்பளை பொண்ணை நீ வந்து இப்படி தூங்க வைக்கிற, அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற. அவ்வளோ கஷ்டப்படுவேன் நான். பாத்ரூம் கூட கழுவி இருக்கிறேன். என் குழந்தைங்களுக்கோசம் பாத்ரூம் கழுவி எப்படியோ கஷ்டப்பட்டு. ஆனால் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை காப்பாற்றினேன்னா எதுக்குன்னா, நம்ம தான் போயிட்டோம், நம்மளுக்கு தேவையில்லை எதுவுமே, இறைவன்ட்டு நாடிட்டோம். ஆனால் பிள்ளைங்களை வந்து கரெக்டான முறையில் வளர்க்கணுன்னு அதுங்களுக்கு வந்து நான் பாத்ரூம் கழுவி கூட நான் அதுங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றிருக்கேன். அப்போ வந்து அந்த இது வந்து எனக்கு ஃபீலிங் தோணாது. அந்த பாத்ரூம் கழுவுறமே, நம்ம வந்து வேலையே செய்வோம், பாத்ரூமும் கழுவோம். அப்போ கழுவும் போது அந்த ஆசையெல்லாம் எனக்கு தெரியதில்லை. அப்போ குழந்தைங்களுக்கு நன்மை பண்ணணுன்னு தான் நினச்சேன். அப்போ அவன் என் பொண்ணை வந்து நிறைய தூங்க வைப்பேன், நல்லா சாப்பாடு கொடுப்பேன், நல்லா துணிமணி போடுவேன், அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் நான் பொண்ணுக்கு. ஏன் வாங்கி கொடுத்தேன்? அப்போ என் பையன் சொல்லுவான், அதுக்கு மட்டும் எல்லாமே செய்வேன். எப்பா நீ லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருக்கிறவன், நீ என்ன கேட்குறியோ நான் செய்வேன். அது வந்து பாதியில் வந்து போகுது என்கிட்டேருந்து. அதுக்கு வந்து என்கிட்ட தான் அது வந்து நிம்மதி பெற முடியும். நல்ல தூக்கம் தூங்கட்டும், நல்ல இது விடட்டும், நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். இந்த மாதிரிலாம் பொண்ணு இருக்கும்போது அங்கே போய் அந்த இன்னொரு ஆலோசனையும் பொண்ணுக்கு சொல்லுவேன். எம்மா இங்கே எதுக்கு இவ்வளோ நான் உனக்கு நல்லது செய்கிறேன்னா, நீ போகிற இடத்துல கெட்டவங்க கூட இருப்பாங்க, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதெல்லாம் நீ அனுபவித்து வாழணும். இங்கே அம்மா இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நீ வந்து அங்கே போயிட்டு சொல்லக்கூடாது. இங்கே அம்மா என்னென்னவோ செஞ்சேன், அதை போய் அங்கே போயிட்டு சொல்லி எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சாங்க, எனக்கு இப்படி தான் பண்ணாங்கன்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறீங்க, இப்போ வந்து அவங்க ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். அங்கே வந்து இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ அது வந்து நீ நல்ல மாதிரி வந்து புருஷன் எப்படி கஞ்சி குடித்தாலும் கஞ்சி குடிக்கணும். அவன் அங்கே டார்ச்சர் பண்ணாத, மாமியாரை டார்ச்சர் பண்ணாத, யாரும் பண்ண தன்னம்பிக்கையில் பொழைக்க கற்றுக்கணும். அங்கே அவங்க கஞ்சி குடித்தாங்கன்னா கஞ்சி தான் குடிக்கணும். எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நீ இருக்கணுன்ட்டு தான் பொண்ணுக்கும் நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்லா தூங்க வைக்க. அதே மாதிரி இங்கே வந்து நான் இத்தனை மணி வரைக்கும் தான் எங்கள் அம்மா வீட்டில் தூங்கினேன் அப்படின்னு அங்கே போய் சொல்லக்கூடாது. எங்கள் கணவன் வீட்டில் போய் சொல்லக்கூடாது. இங்கே வந்து எப்படி தானா இருந்துக்கலாம், அம்மா நான். அதனால் உன்னை வந்து தங்கத்தட்டில் தாங்க வேண்டியது என்னோடய கடமை. நீ வந்து அந்த இடத்த நீ தங்கமாக மாற்றுறது தான் அம்மாவுக்கு பெருமை. நான் இங்கே தங்கத்தட்டில் எதுக்கு தாங்குறேன்னா, நீ அங்கே தங்கமாக இருந்து ஒளி விளக்காக மாறி அங்கே நன்மைகள் செய்யும்போது அதுதான் அம்மாவுக்கு பெருமை. நீ அதிகாலையில் இருந்துக்கிட்டு மாமியார்கிட்ட அனுசரிச்சிக்கின்னு, நாத்தனார்கிட்ட அனுசரிச்சிக்கின்னு, குடும்பத்தை அனுசரிச்சிக்கின்னு இருந்தால் தான் அதுதான் எனக்கு பெருமையாக இருக்கும். நான் இங்கே உனக்கு தங்கத்தட்டில் தாங்கிறதுக்கு அது வந்து எனக்கு பெருமை தரும் அப்படின்னு நான் என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணது இதுதான் பண்ணேன் நான். என் பையனுக்கு அப்படி அட்வைஸ் பண்ணேன். அந்த மாதிரி வந்து என் பசங்க வந்து எதாவது சொன்னோன்னே என் 2 பிள்ளைங்க கிடச்சது இறைவன் பொக்கிஷம் தான் எனக்கு. பிள்ளைங்க தான் வந்து அதான் சொல்லுவாங்களாம்,
நான் வந்து தனிமையாக இருந்துக்கின்னு என் பிள்ளைங்களை இப்படி வளர்த்துக்கிறேன்னா எனக்கே சாதனையாக இருக்குது. இறைவன் துணை இல்லாத எதுவும் நடக்காது. இப்போ வந்து அப்பா அம்மா சொந்தம் அம்மா இருக்கிற வீட்லேயே பிள்ளைங்க தவறான நிலையில போகுது. ஆனால் என் பிள்ளைங்க வந்து இப்படி தவறாக இல்லைன்னாவே இறைவன் வந்து எனக்கு துணையாக இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். நான் தனிமையாக வளர்த்துக்கிறேன், தனிமையாக இது பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இறைவனோட கை பிடிச்சின்னு நான் வாழ்ந்துருக்கிறேன்னு தானே அர்த்தம். அதுதான் நான் சொல்கிறது. இப்போ வந்து இவங்க வந்து அப்பா அம்மா வந்து தனியாக அழிச்சிக்கின்னு நம்மள வந்து பண்ணும்போது, அப்போ அவங்களுக்கு தான் இறைவனை வந்து அவங்க தான் இறைவன் நம்மளுக்கு. முதல்ல இறைவனே அவங்க தான். அவங்கள நல்ல மாதிரி வச்சுருக்கும்போது நம்ம வந்து இறைவனை நாடிட்டோன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஆன்மீகக்காரங்கிட்ட போகும்போது, ஆன்மீகம் வந்து நம்மளுக்கு வந்து அது தவறான சிந்தனை. ஆன்மீகனால தவறான சிந்தனை தான். ஆன்மீக மனிதன்கிட்ட போகும்போது நம்ம வந்து எல்லா புத்தியும் மங்கி போயிடும். இப்போது வந்து ஒரு மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகிடுதோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கரண்ட்டில் யூஸ் ஆகிற பொருள் மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையும் வலிச்சுக்கின்னு கொடுக்குற ஒரு வந்து இது மாதிரி சார்ஜ் மாதிரி. அந்த சார்ஜ் எல்லாத்தையும் வலிச்சுட்டு நம்மளுக்கு வந்து இதுவாக நிறைய மாதிரியாக அமுச்சிடும். அதுக்கு தான் ஆன்மீகக்காரங்கிட்ட போகாதீங்க, இறைவன் ஆலயம் செல்லுங்க, சித்தர் ஆலயம் செல்லுங்கன்றது. அதே இன்னொருத்தர் யாருன்னா, இப்போ வந்து அடுத்தது இதை சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வருஷத்துலேருந்து இறைவன் ஆலயம் மட்டும் சொல்லுங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்கள் இறைவன் ஆலயம் மட்டும் சொல்லுங்க. மற்றவங்களாம் இந்த மகா விஷ்ணு தம்பி கூப்பிடுது, அவரு கூப்பிட்றாரு, இவரு கூப்பிட்றாருன்னு போகாதீங்க. போய் டான்ஸுங்க ஆடாதீங்க. டான்ஸுங்கெலாம் வந்து இறைவனுக்கு தகாது. டான்ஸுங்க வந்து நம்ம வீட்டில் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி குழந்தைங்களோடு ஆடணும். அதுதான் டான்ஸு. நான் இங்கே போயிட்டு டான்ஸ் ஆடுறது கிடையாது. நம்ம வந்து இறைவனை நாடி போகும்போது எல்லா மனமும் ஒரு நலப்பட்டு ஒரே இடத்துல உட்காரும்போது இறைவன் நம்மளுக்கு ஆட்டுத்தராரு. டான்ஸுன்றது ஒரு மோடி மாஸ்தான் வித்தை காட்டுறதுக்கு தான் அர்த்தம். நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு இறைவனை வச்சுக்கின்னு நம்ம டான்ஸ் ஆடினோம்னா இறைவனை வந்து நம்ம காமெடி பண்ணுற மாதிரி அர்த்தம். இப்போ இறைவனுன்றது ஒரு வாத்தியார், நம்ம வாத்தியார்கிட்ட போகிறோம். அப்போ வாத்தியார்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவார், வாத்தியார் ஒரு இடத்துல உக்காந்தா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் போய் திங்குன்னு டான்ஸ் ஆடின்னு இருந்தீங்கன்னா அங்கே எங்கே இறைவன் வருவார் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இறைவன் வருவாரா? இப்போ போகிறீங்க, ஒரு சாவுக்கு போகிறீங்க, கண்டிப்பாக டான்ஸ் ஆடுவீங்க. ஏன்னா அது சாவு டான்ஸ், முடிவுக்கு தான் டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடி எல்லாமே முடிச்சுட்டு டான்ஸ் ஆடி அனுப்புகிறாங்க. அப்போ வந்து துவக்கத்துக்கு டான்ஸ் கிடையாது. டான்ஸுன்னா இறைவனை நாடி போகும்போது நம்ம வந்து இறைவனை மனசாந்தியோட இறைவனை வந்து ஒரு நிலைப்படுத்தி உக்காஞ்சி நம்ம இறைவனை போய் அது கூட இறைவன் ஆலயம். நீங்கள் திரும்ப கண்ட கஸ்மா இவங்க ஆலயத்துக்கு போகாது, இந்த மோடி மஸ்தான் காட்டுற ஆலயத்துக்கு போயிடாதீங்க. மனுஷனால் படைக்கப்பட்டது எதுவுமே இறைவன் ஆலயம் இல்லை. அது வந்து முதல்ல வந்து அவங்கவுங்க படைச்சிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் தான் வந்து அதுக்கு கும்பாபிஷேகம் வந்து மக்கள் தான் பண்ணியிருப்பீங்க. மக்களெல்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஆன்மீகவாதியெல்லாம் அவங்க தந்திரம் மூலிமா அதை அமைச்சு வச்சுட்டு உங்களை வந்து வசியப்படுத்தி வர வைப்பாங்க. புரியுதுங்களா? இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இது வந்து கும்பாபிஷேகம் ஆலயன்றது மக்களால் தேர்ந்தெடுத்து நீங்கள்லாம் போய் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி இறைவனை நீங்கள் வந்து நிரூபிக்கிறீங்க. எப்படி வந்து ஒரு அரசாங்கத்தை நிறுவத்துக்கு நீங்கள் வந்து போய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஆலயம் கட்டும் போது நீங்கள்லாம் போய் தான் கும்பாபிஷேகம் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள்லாம் ஓட்டு போட்டு தான் முதல்வர் தேர்ந்தெடுக்கீங்க. அதே தான். அதுக்கு தான் அப்பா வந்து இது நம்மளுக்கு அப்பா வந்து கவர்மெண்ட்டுன்னா அம்மா வந்து ஆலயம் சொல்கிறது. 2 பேர் இருக்கும்போது 2 பேர் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். நீங்கள் வந்து ஆன்மீக காட்டு போகிறது வந்து நீங்கள் வந்து சபைக்குழியை தோண்டிக்கிறதுக்கு அர்த்தம். சபைக்குழியை நீங்களே தோண்டிக்கிறீங்க. அப்போ தோண்டிக்கும் போது யாரும் கையை பிடிச்சின்னு வர முடியாதுல்ல. இப்போ நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறீங்க, ஒரு இருட்டில் போய் சூசைட் பண்ணிக்கிறீங்க. நாங்கள்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது. அப்போது ஒரு ஆன்மீகவாதி நான் வந்து இறைவன் நாடி போகிறேன். இப்போ வந்து நீ ஒரு சூசைட் பண்ணிக்கிறேன்னா திருட்டுத்தனமாக தான் பண்ணுறாத்த. அப்போ திருட்டுத்தனமாக பண்ணும்போது அதுக்கு இறைவனும் கூட வர முடியாதுல்ல. அந்த டைமில் வந்து உனக்கு சிந்தனை தான் கொடுக்க முடியும். நல்ல சிந்தனையை மாற்றுக்கணும். அதுக்கு தான் எங்கள் அப்பா ஒரு பாட்டு சொல்லுவார். என்ன பாட்டுன்னா அதுக்கு வந்து அன்பே சிவும் அறிவே சிவும்
சிந்தனை அனைத்தும் சிவமயமே, சிக்கல்கள் அனைத்தும் அவர் மயமே. துன்பங்கள் வரும்போதினிலே இன்பத்தை நினைத்து பாருங்கள், இறைவன் அதிலே தெரிந்திடுவார், உண்மையெல்லாமே உணர்த்திடுவார், உண்மையெல்லாமே உணர்த்திடுவார். அன்பே சிவம் என்று வாழ்ந்திடுங்கள், அறிவே சிவம் என்று இருந்திடுங்கள். இப்படி சொல்கிறது எதுக்கு சொல்கிறாருன்னா, இதை இப்போ வந்து உங்கள் கணவன் வந்து ஏதோ தவறு பண்ணுறாங்க, இப்போ இப்போதைக்கு தவறு பண்ணுறாங்க. முதல்லலாம் உங்கள் கணவன் வந்து உங்கள் தங்கள் தகுட்டில் தாங்கியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த டைமில் வந்து உங்கள் கணவர் இப்போ தப்பு பண்ண இருப்பாருங்க, அதை நினைக்கக்கூடாது. நீங்கள் முதல்ல வந்து உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் தங்கத்தட்டில் தாங்கினா இருப்பாருங்க, அதை நினைக்கும் போது தான் இறைவன் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு நன்மை செய்கிறாரு அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. இதுதான் அர்த்தம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போகும்போது தவறான வகையில் முடியும். அவங்க வந்து கெட்ட சிந்தனையை துவைக்க விட்ருவாங்க. இப்போ வந்து அந்த இவர் சொல்கிறாரு, யார் அது, மகாவிஷ்ணு தம்பி சொல்கிறாரு, குடும்பம் இருக்குதா விட்டுட்டு வந்துடுங்க, புள்ளுக்குட்டி இருக்குதா உள்ளத்துடும். அந்த புள்ளுக்குட்டியோட அருமை என்ன இப்போ அந்த தம்பிக்கு தெரியும்? அவனும் கல்யாணமே பண்ணல. அந்த புள்ளுக்குட்டியோட உணர்வு கூட தெரியாது அந்த தம்பிக்கு. அதே மாதிரி வந்து குடும்பத்தை விட்டுட்டு சுற்றின்னு கோயில் மாடு மாதிரி சுற்றின்னு வந்தவர், அதுவும் தெரியல. அந்த குடும்பத்தோட உணர்வும் தெரியல. அப்போ வந்து என்ன உணர்வு அவர் அனுபவிச்சார் உலகத்தில்? ஒன்றுமே கிடையாது. ஒரு சித்தராலயம் போயிருக்கிறார், சித்தம் தெளிஞ்சிருக்கிறார். சித்தம் தான் தெளிஞ்சிருக்கிறார், இறைவனை உணரல அவர். சித்தம் தெளிஞ்சிருக்கிறார். ஒரு சித்தராலயம் போனாலே அதான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, சித்தராலயம் போனால் சித்தம் தெரியும், இறைவனை ஆளுன்னு சிந்தனை பெருகும். இதுதான் சொல்கிறது. அவருக்கு சித்தம் தெளிஞ்சிருக்குது. அதை வந்து உடனே ஆன்மீகம்னு சொல்லிட்டு உலகத்துக்கு நன்மை சொல்கிறதுக்கு வந்துட்டார் அவர். அதுதான் அங்கே நடக்குது. அதை நீங்களும் போனீங்கன்னா சித்தம் தெளியும் உங்களுக்கு. இறைவனை நான் தான் சொன்னேன், சித்தர் ஆலயம் போனால் சித்தம் தெளியும், இறைவனை ஆடும்போது சிந்தனை பெருகும். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணின்னு உலகத்துக்கு நன்மை செய்யணும். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம். பை பாய்.